ராம் ராம். தினப்படி பூஜை செய்தல் அப்படிங்கிற அனுஷ்டானத்தை தன்னுடைய தர்மமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் தினப்படி பண்ணணும். ஏன்னா அதை அவங்க தர்மமாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ பூஜை பண்ணணும்னா ஒரு விக்கிரகம் தேவை, அதுக்கு வஸ்திரம் தேவை, நிறைய அபிஷேக பொருட்கள் பூக்கள்லாம் தேவைன்னு பார்க்குறோம். ஒரு வேளை வெளியூர்லாம் போனோம்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை ஒரு எளிமையான வழியில் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம், இந்த கண்டகி நதியில் கிடைக்கக்கூடிய சாலக்கிராமம் அப்படின்ற கல்லை வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். இப்போ சிவ வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் திரியம்பகேஸ்வர் அப்படிங்கிற இடம் இருக்குது இல்லைங்களா, அங்கே கோதாவரி நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடம், அங்கே கிடைக்கக்கூடிய கற்கள் இருக்குங்க, அதுக்கு பானாபத்தர்னு அப்படி பேர். அதை வச்சு சிவ பூஜையை பண்ணலாம். இப்போ கணபதி வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் சோனா நதின்னு ஒரு கங்கையோட கிளை நதி இருக்குது, அதில் கிடைக்கக்கூடிய கற்கள் வந்து சோனா பத்தர்னு சொல்கிறாங்க, அதை வச்சு பண்ணலாம். இப்போ முருக வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் ஒரு சின்னதாக வேல் வச்சு பண்ணலாம். சாக்த வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் இந்த காளஹஸ்திக்கு பக்கத்தில் ஒரு நதி இருக்குது, ஸ்வர்ணமிகி நதின்னு சொல்லிட்டு, அதில் அபூர்வமாக சில கற்களில் வந்து ஒரு கோல்டன் ரேக் மாதிரி இயற்கையாக அமைஞ்சிருக்கும். அது வந்து ஸ்வர்ணமுகி ஷிலான்னு சொல்கிறாங்க, அதை வச்சு வழிபடலாம். இப்போ சூரிய வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் ஸ்படிகலிங்கம் மாதிரி வச்சு பண்ணலாம். மொத்தத்தில் இந்த வழிபாட்டை தினத்தை எப்படி பண்ணணும், புஷ்பங்கள் கிடைக்கலன்னா கூட அட்சதையாச்சும் வச்சு புஷ்பத்துக்கு பதிலாக வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பெரியவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. ராதே ராதே.